டே 1 எங்கள் வீட்டில் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. நான் மொத்தம் 13 முட்டை வந்து அடை வச்சுருந்தேன். ஆனால் 7வது நாளுக்கு அப்புறம் செக் பண்ணச்சில 3 முட்டையில் வந்து கரு வந்து கூடலை. அந்த 3 முட்டையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்தம் 10 முட்டை ஃபைனலாக வந்து வச்சுருந்தேன். 10 முட்டையில் இன்றைக்கி 9 குஞ்சு பொரிச்சிருக்கு. அந்த பேலன்ஸ் ஒரு முட்டை என்னாச்சுங்கிறத நான் வந்து கடைசியில் சொல்லுதேன். இந்த கோழி குஞ்சு பொரித்து அந்த ஓடெலாம் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டில் அதை வந்து நான் அப்படியே மொத்தமாக தூக்கி வெளியே வச்சுட்டு கோழி மட்டத்தை எல்லாமே ப்ராப்பராக வந்து என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா க்ளீன் வந்து பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒன்று சில மண்ணுகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கோழி குஞ்சுகள் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுட்டேன். மொத்தமாக அந்த கோழி குஞ்சு எல்லாமே ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா போய் பிடிச்சி பார்த்தேன். சின்ன பையன்லேருந்து கோழி குஞ்செல்லாம் பிடிச்சி தொட்டு விளையாடுறதே நம்மளுக்கு ஒரு ஜாலி தான். அதே மாதிரி ஒவ்வொரு குஞ்சாக பிடிச்சி பார்த்தேன். எல்லாமே கருப்பியாக இருக்குது. ஒரே ஒரு வெள்ளச்சி வந்திருக்கிறா. அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக சரி அதுக்கு தண்ணி வந்து கொடுப்போம். ஏன்னா தாய்க்கோழி வந்து லாஸ்ட்டு 2 டேஸ் அல்லது 3 டேஸ் வந்து வெளியே வந்திருக்கவே செய்யாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பரான வாட்டர் வந்து அது கொடுக்கணும். அதனால் முதல்ல வாட்ரு வச்சோன்னா அவ்வளோ ஹாப்பி. அதுக்கு தண்ணியை பார்த்தோன்னு அது பாட்டில் தண்ணி வந்து குடிச்சிட்டே இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியும் தண்ணி தாகங்கிறது எவ்வளோ பெரிய தாகங்கிறது. அது அப்படி நல்லா ப்ராப்பராக குடிச்சிட்டு இருந்துச்சு. அதோட பாஷையில் சிக்ஸ் எல்லாமே கூப்பிட்டுச்சு. ஆனால் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் சரி அரிசியும் கோழிக்கு வைப்புன்னு சொல்லி கொஞ்சம் மிக்சியில் போட்டு திரித்து வச்சேன். ஏன்னா பெரிய தாய் கோழி வந்து அரிசி வச்சா டேரெக்டாக சாப்பிடுவோம். ஆனால் சின்ன சிக்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் திரித்து வச்சேன். அதுவுமே அதோட பாஷையில் எடுத்து கீழெல்லாம் போட்டுட்டு சிக்ஸை கூப்பிட்டுச்சு. ஆனால் வந்து எந்த சிக்ஸுமே வரல. அதுக்கப்புறம் என்ன விட்டா வழியே கிடையாது, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒவ்வொன்றா பிடிச்சி வந்து கீழே அதிலேருந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பிடிச்சி விட்டேன். அப்போவுமே நம்மளுக்கு ஒரு ஹாப்பி. அந்த கோழி குஞ்சை கையில் பிடிச்சி பார்க்குறதுமே ஒரு நல்ல ஃபீலிங்ஸாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கோழி வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தம் 9 குஞ்சையுமே அப்படியே எடுத்து விட்டுட்டு நான் வந்து பார்த்தேன். எந்த ஒரு சிக்ஸுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா மொத்தம் 8 மணி நேரம் தான் ஆயிருக்கு இது வந்து பொரிச்சு. அந்த கோழியுமே தண்ணி குடிச்சு காமிச்சிச்சு. ஆனால் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் 1-2 கருப்பு கோழிகள் வந்து அதை வந்து கீழேருந்து இறைய குத்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஃபைனலாக இருக்க ஒரு முட்டையை வந்து இன்னொரு கோழி என்கிட்ட அடையில் இருந்துச்சு, அந்த கோழியில் வந்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டே.